உபாகம புத்தகம் 32 அதிகாரம் 11-12 படியுங்கள். The book of Deuteronomy chapter 32 verse 11 and 12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. As an eagle stirreth up her nest and fluttereth over her young, spreadeth abroad her wings, taketh them and beareth them upon her wings, so the Lord alone did lead him, and there was no strange God with him. இந்த வருடம் 2018 வருடத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் தான் ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் மேலே சுமப்பது போல நம்மை சுமந்து தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார். When you consider the year 2018, it is indeed the Lord who has borne us up as eagles bear up the young. ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமப்பது போல, as an eagle stirreth up her nest and spreadeth abroad her wings and taketh beareth the young on her wings. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய இடுப்பிலே சுமப்பது போல, as a mother beareth her child இடுப்பிலே சுமப்பது போல, on her waist. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மடியிலே சுமப்பது போல, as a shepherd is able to carry his sheep on in his lap. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளிலே சுமப்பது போல கர்த்தர் சுமந்து வந்திருக்கிறார். as a father carrying his child on his shoulder, in the same way the Lord has led us thus far in this year. கழுகு குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளிலே சுமக்கிறது, the eagle is bearing its young on its wings. தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பிலே சுமக்கிறாள், a mother carries a child on her waist. மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மடியிலே சுமக்கிறான், a shepherd carries his sheep on his lap. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளிலே சுமக்கிறான், and a father carries his child on his shoulder. விதமாக கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். So throughout this entire year the Lord has led us. கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினாராம். The Lord God, he is the only one who led us. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. and there was no strange gods with him. இவ்விதமான ஒரு சாட்சி நாம் சொல்ல முடியுமா? Can we have this kind of a testimony in our life? கர்த்தர் தான் என்னை நடத்தினார், it is the Lord who led me. வேற எந்த ஒரு அந்நிய தேவனும் என்னை நடத்தவில்லை. there was no strange god that led me. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு இருக்கிறதா? do we have this kind of a testimony? இப்படி நம்மால் சொல்ல முடியுமா? can we confess like this? இந்த வருஷ கடைசியில வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். we who have come to the end of this year, let us make a self analysis. கர்த்தர் தான் என்னை நடத்தினார், வேற யாரும் என்னை நடத்தவில்லை. it is the Lord who led me, there was no one else who led me thus far. அந்நிய தேவன் என்னை நடத்தவில்லை. there was no strange gods that led me. அந்நிய வல்லமைகள் என்னை நடத்தவில்லை. strange powers did not lead me. கர்த்தர் ஒருவரே இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தினார். it was the Lord God, he was the only one who led me thus far. அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? how many of you can confess like that? ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சற்று நாம் தியானித்து பார்ப்போம். shall we meditate on our past life? இந்த ஒரு வருடம் முழுவதுமாக நாம் நடந்து வந்த பாதைகளை சற்று யோசித்து பார்ப்போம். let us meditate on the path that the Lord has led us throughout this year. பல சந்தர்ப்பங்கள்ல கர்த்தர் நம்மை நடத்தினது உண்மை. in many circumstances and situations it is true that the Lord led us. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல பல தவறான வல்லமைகள் அந்நிய தேவர்களும் நம்மை நடத்தி இருக்கிறார்கள். in certain situations we have allowed certain strange gods and evil spirits to lead us. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இதை நாம் தாழ்மையோடு அறிக்கையிட வேண்டும். the children of God with all humility should confess this in the presence of God. ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துகிற மூன்று வல்லமைகள் என்னென்ன? what are the three powers that lead a child of God? ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது தேவன் நடத்துகிறார், அது உண்மையான ஒரு காரியம். first of all, it is the Lord who leads a child of God, and that is a very true matter. அது தவிர other than that, மூன்று விதமான வல்லமைகள் ஒரு தேவனுடைய பிள்ளை நடத்துகிறது. three different powers lead a child of God. ஒன்று மனுஷன் நடத்துகிறார், first man leads. இரண்டாவது சுயம் நடத்துகிறது, self. மூன்றாவது பிசாசு நடத்துகிறார், thirdly Satan. இப்பொழுது ஒரு கேள்வி கேளுங்கள். now you ask yourself a இந்த question. வருடம் முழுவதுமாக மனுஷன் என்னை நடத்தி இருக்கிறானா? throughout this year has man led me?
சுயம் என்னை நடத்தினதா? Has self led me? பிசாசு என்னை நடத்தினானா? Has Satan led me? இந்த மூன்று உங்களை நடத்தாவிட்டால் நீங்கள் தேவனால் மாத்திரம்தான் நடத்தப்பட்டிருப்பீர்கள். If these three have not led you, then you've been led by Jesus. ஒரு தற்பரிசோதனை செய்து பாருங்கள். Have a self analysis. மனுஷன் இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தினானா? Throughout this year, did man dictate my path? பல சந்தர்ப்பங்கள்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கும்படியாக பொல்லாத மனுஷர்கள், தேவ சித்தத்துக்கு மாறான மனிதர்கள், உலக மனுஷர்கள் அவர்களுடைய ஆலோசனையின்படி, அவருடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு அடிமை போல நாம் நடந்து போயிருக்கிறோம். In many circumstances, in many situations, we walked according to the counsel of the ungodly. Men have led us according to their own will. பைபிள்ல ஒரு கீழ்ப்படியாத தேவ மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider a disobedient man of God in the word of God, அவன் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்டு அவன் போனபடினால், அந்த மனுஷ சித்தத்துக்கு இடம் கொடுத்தபடினால் போற வழியில சிங்கம் அவனை அடித்து கொண்டு போட்டு விட்டது. Because he gave heed to the word of an old prophet, he paid heed to the word of a man, the lion had to slay him on the way. ஒரு மனுஷன் அவனை தவறாக நடத்தினான், முடிவு சிங்கம் அவனை கொண்டு போட்டு விட்டது. A man led him, at the end a lion killed him. 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து படிக்கும்போது, 1 Kings chapter 14 from verse 18 onwards, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் மீறி நடந்து விட்டான். he transgressed the word of God. 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து படிக்கும். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. 13 அதிகாரம் 18 வசனத்தில், அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க. அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். He lied unto him. இந்த கிழட்டு தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்லுகிறான். This old prophet, he lied unto him. அந்த தேவனுடைய மனுஷன்ட்ட சொல்லுகிறான், நானும் உன்னை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான். He says unto the man of God, I am a prophet also as thou art. கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். And an angel spoke unto me, and this is the word that he said. இந்த தேவனுடைய மனுஷன் அதை அப்படியே நம்பிட்டான். And the man of God, innocently he accepted that. இவன் பொய் சொன்னோனே இவன் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? As soon as he lied, you know what he should have said. தேவனுடைய மனுஷன் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கணும். The man of God could have asked God, ஆண்டவரே நீங்க வந்து இப்படி சொன்னீங்க, ஆனா இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்னை இப்படி வீட்டுக்கு வர சொல்றான், நான் போலாமா போக கூடாதா? Lord, you have asked me to go in this way, but this old prophet is asking me to do something contrary to that. Should I go or should I forbear? இவன் வீட்டுக்கு கூப்பிடுறான், ஆண்டவரே நான் போலாமா போக கூடாதா? This man is calling me into his house, shall I go or not? கேட்டிருந்த ஆண்டவர் என்ன சொல்லிருப்பாரு? If he had asked, what would the Lord said? அந்த கிழட்டு தீர்க்கதரிசி பொய் சொல்றான், நீ போகாதன்னு சொல்லிருப்பாரு. That old prophet is lying, you should not go. He would have said that. ஆனா இந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி விட்டான். But this man of God, he transgressed the word of God. ஆண்டவர்ட்ட கேட்காம அவன் வீட்டுக்கு போயிட்டான். Without asking the Lord's counsel, he went to the house of the old prophet. அதுதான் மனுஷன் நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்தது. That is the end of being led by man. அந்த மனுஷன் அவனை நடத்தினான். That man led him. இப்ப பாருங்க அடுத்த வசனத்துல அந்த தீர்க்கதரிசி இப்ப தீர்க்கதரிசனம் சொல்றான். And in the next verse we see the old prophet himself speaking the word of God. 20 வசனத்திலிருந்து படிங்கள். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி, உன் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி விட்டாய். For as much as thou hast disobeyed the mouth of the Lord and hast not kept the commandment which the Lord thy God commanded thee. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதில்லை. But camest back and has eaten bread and drunk water in the place of the which the Lord did say to thee, eat no bread and drink no water, thy carcass shall not come unto the sepulchre of thy fathers. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? 24 வசனம் படிக்கும்போது, verse 24, ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது. When he was gone, a lion met him by the way and slew him. ஒரு மனுஷன் அவனை தவறாக நடத்தி விட்டான். A man misled him. அந்த கிழட்டு தீர்க்கதரிசி பேச்சை கேட்டு நடந்தபடினால், because he heard the word of the old prophet and was led. போற வழியில சிங்கம் அவனை கொண்டு போட்டு விட்டது. On the way we see a lion slaying him. அவன் நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் தான். Indeed, he is a very good man of God. அவன் ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்த போதிலும் கூட, though he was a man of God,
அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் கடைசியில் அழிவைதான் அவன் சம்பாதித்தான். Because he paid heed to the word of the prophet, in the end he had to meet with destruction. அந்த தேவனுடைய மனிதன் எப்படிப்பட்டவன்? What sort of a person is this man of God? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்கள். 1 Kings chapter 13. அவன் கர்த்தருடைய பலிபீடத்தை குறித்து ஒரு அடையாளம் சொல்லுகிறான். அது அப்படியே சம்பவித்தது. He gives a sign about the altar of God, and immediately that happened. 13:5. 13:5. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. கர்த்தருடைய பலிபீடத்தை குறித்து அடையாளம் சொல்லுகிறான். He gives a sign concerning the altar of God. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய மனிதன். So he was a very powerful man of God. அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை யெரொபெயாம் ராஜா கேட்டபோது அந்த தேவனுடைய மனுஷனை பிடிக்கிறதுக்காக கையை நீட்டுறான். When King Jeroboam heard the word of this man of God against the altar, he stretched forth his hand in order to catch him. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? யெரொபெயாம் ராஜா கையை நீட்டுறான். நீட்டின கையை மடக்க முடியல, அப்படியே மரத்து போச்சு. The hand that was stretched forth by King Jeroboam became withered, that he could not take it back to him. இப்ப இந்த தேவனுடைய மனுஷன் அவனுக்காக ஜெபம் பண்றான். Now the man of God is praying for him. அப்புறம் தான் கையை மடக்க முடிஞ்சு. Only then could he bend his hand. எவ்வளவு ஒரு வல்லமையான தேவனுடைய மனுஷன் பாருங்க. See how powerful this man of God is. பலிபீடத்துக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையாக அடையாளம் சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னவன். A man of God who said a sign concerning the altar of God. முடக்கப்பட்டதான ராஜாவுடைய கையை ஜோமணி திரும்ப சரிப்படுத்தினவன். A man who was able to pray for the dried hand of the king and was able to heal him. ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதன் தான். He was indeed a powerful man of God. ஆனால் ஒரு மனுஷன் நடத்தினபடினால் அவருடைய முடிவு பரிதாபமாய் போய்விட்டது. But because he was led by a man, his end was pathetic. இப்ப வாங்க, இந்த வருஷம் ஃபுல்லா உங்களை ஏதாவது மனுஷங்க தவறா நடத்திருக்காங்களா? Throughout this year, as men led you in a evil path. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கயாவது தவறான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்களா? Have your friends taken you to places you should not be going? மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக அவங்களுடைய என்கேஜ்மெண்ட், அவங்களுடைய விழாக்கள், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய ஃபீஸ்ட்ல போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவித்தை இழந்து உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறியா? Have you gone to the engagements and functions of men in order and lost your life of separation? சில நேரங்கள்ல மனுஷட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்க உன்னை தவறா நடத்தி இருக்காங்களா? Sometimes when you ask counsel of men, have they led you in the have you misguided you in the wrong way? Bad friendship, அந்த கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள், அவருடைய நடத்திப்பு, அவருடைய ஆலோசனை, அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை, அதுக்கு இடம் கொடுத்து நீ ஆண்டவர் நடத்தாம ஆண்டவருடைய வழியை விட்டு வெளியே போயிருக்கிறியா? Because of bad acquaintance and bad friendship, have you gone astray because of their evil counsels? இன்னொரு கூட பைபிள்ல ஆண்டவர் நடத்திப்பை விட்டு மனுஷரால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறேன். I'd like to give you another example of a man who was led by man instead of the counsel of God. அவன் தான் ரெகோபெயாம் ராஜா. He was King Rehoboam. ரெகோபெயாம் என்ன செய்கிறான்? You know what he does? முதியவர்கள் சொன்ன தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டு He put away the counsel of the old men. வாலிபர்கள் சொன்னதான அந்த மனுஷ ஆலோசனை கேட்டு விட்டான். But rather he paid heed to the counsel of the young men. என்ன சம்பவித்தது தெரியுமா? You know what happened? அவனுடைய ராஜ்யபாரத்துக்கே ஒரு நாசம் சம்பவித்தது. A great destruction came to his entire kingdom. ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 1 Kings chapter 12 11ஆம் வசனம். verse 11. இப்பொழுதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்கு. 13ஆம் வசனத்தில் படிங்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படி அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிகம் பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ஜனங்க சொல்றாங்க, உங்க அப்பா சாலமோன் எங்க மேல பாரமான நுகத்தை வச்சுட்டு போயிட்டாரு, தயவு செய்து லகுவாக்கும். The people say, your father King Solomon made our yoke very heavy, please make it lighter. அப்பொழுது நாங்கள் உம்மை சேவிப்போம். Then we will serve you. உங்களுடைய அப்பா சாலமோன் பாரமான நுகத்தை எங்க மேல வச்சுட்டாரு, கடினமான வேலை எங்க மேல சுமத்திட்டாரு, அதை தயவு செய்து லகுவாக்குனீங்கன்னா நாங்க உம்மை சேவிப்போம். Your father laid a very grievous service on us and we are laden with a heavy burden, please make it lighter. அப்ப வயசுல முதிர்ந்தவர்களை கூப்பிட்டு இந்த ராஜா ஆலோசனை பண்ணுகிறார்.
So the king calls the elders of the land who served with his father and asked the counsel அந்த from வயதில them. முதிர்ந்தவரிடத்தில் தேவ ஆலோசனை இருக்கிறது. And with them is the counsel of God. பைபிள்ல போட்டிருக்கு முதியோர் இடத்தில் தேவ ஆலோசனை இருக்குமே. Among the elders there is the counsel of God. அப்ப அந்த தேவ ஆலோசனை அவங்க என்ன சொல்றாங்க? So what do they give as the counsel of God? நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, நிச்சயமா உங்க பாரத்தை நாங்க லகுவாக்குறேன். Unto those who asked you, you say, definitely I will make your burden lighter. அப்படி அவன் நல்ல உத்தரவு சொல்லும்படியாக அந்த முதியோர்கள் அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள். That is a good counsel that the elders give him. ஆனா அடுத்து வாலிபர்கள் வர்றாங்க. Again there are young men. வாலிபர்ட்ட அவன் ஆலோசனை கேட்கிறான். And he asks the counsel of them. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? You know what they say? எங்க அப்பா உங்க மேல நுகத்தை வச்சாரு, நான் அதை அதிக பாரமாய் மாற்றி விடுவேன். My father laid your heavy yoke on you, but I will make it heavier. என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால தண்டித்தார். My father chastised you with நான் whips, உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன். but I will chastise you with scorpions. இந்த வார்த்தை கேட்ட ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? As soon as the people heard that, you know what was their reaction? ஜனங்கள் எல்லாம் அவர் ராஜாவுக்கு செவி கொடுக்கல. All the people did not hear the word of king. என்ன சொன்னாங்க தெரியுமா? You know what they said? தாவீதோட எங்களுக்கு பங்கும் இல்லை, தாவீதின் குமாரனாகிய உமக்கோட எனக்கு எந்த சுதந்திரம் இல்லை. What portion have we in David, and what inheritance do we have with the son of Jesse? தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. Oh, as David, look to thine own house, O Israel, departed to their house. இப்படிதான் தவறான ஆலோசனைகளை கேட்டு ரெகோபயாம் ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு அவன் சேதத்தை உண்டு பண்ணி கொண்டான். So King Rehoboam, because of the counsel of men, he brought destruction to his own kingdom. நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவ ஆலோசனை கொடுக்கக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்கள். There are old men who are able to give a good counsel. அதை விட்டுவிட்டு Forsaking that, மனுஷ ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டான். he paid heed to the word of men. அந்த வாலிபர்களுடைய தவறான ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து விட்டான். He gave heed to the wicked counsel of the young men. தவறான மனிதர்கள், தேவ சித்தத்துக்கு மாறான மனிதர்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே இருக்கிற உலக மனுஷர்கள் உங்களை தவறாக நடத்தி இருக்கிறார்களா? Evil men, people contrary to the will of God, have they led you in the wrong ways? பிலாத்து கூட எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Pilate, மனுஷரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்தான் சொல்லி இருக்கிறது. it is written that in order to please men, he surrendered Jesus to be crucified on the cross. மனுஷ சித்தம் செய்கிறவனாய் மாறிவிட்டான். He became a man who performed the will of man. லூக்கா எழுதின சுவிசேஷம் The book of Luke, 23 அதிகாரம், chapter 23. அவன் மனுஷரை பிரியப்படுத்த சித்தமுள்ளவனாய், பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் அவன் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். அது எதை காண்பிக்கிறது? What does that show? மனுஷ சித்தம் செய்வது ஒரு பெரிய ஆபத்து என்பதை காண்பிக்கிறது. It shows மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக போகிறவர்கள், people who go behind men in order to please them. மனுஷரை பிரியப்படுத்த போகும்போது When you go behind men to please them, தேவ சித்தத்தை விட்டு நாம் வெளியே போய் விடுகிறோம். we go out of the will of God. மார்க் எழுதின சுவிசேஷம் மனுஷரை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் என்று நான் வாசிக்கிறோம். 15 மார்க் 15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். So Pilate, willing to consent to the people, பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் போய்விட்டார். he wanted to yield to the consent of the ஜனங்க என்ன people. சொல்றாங்க? What do the people say? பரபாசை விடுதலையாக்க வேண்டும். Release Barabbas to us. அப்ப ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்களை பிரியப்படுத்தும்படியாக போய்விட்டார். And he went behind men in order to please them. இதுதான் மனுஷ நடத்திப்புக்கு கீழ்ப்படிவது. This is obeying the counsel of man. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய தவறான நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்களை செய்யும்படிக்கு உன்னை பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போய் பல தவறான காரியங்களை செய்ய வற்புறுத்தி இருக்கிறார்களா? மனுஷரால் வந்த நடத்திப்பு உன்னுடைய வாழ்க்கையில ஆபத்தையும் சேதத்தையும் நஷ்டத்தையும் தான் உண்டாக்கி இருக்கிறது. Throughout this year, have you gone behind the counsel of man? Because the counsel of man has given you one after the other, problem after problem. தேவனுடைய மனுஷன் அந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை கேட்டு போனபடினால்
போற வழியில சிங்கம் கொண்டு போட்டு விட்டது. Because the man of God heard the word of the lion, heard the word of the man, he was slain by a lion. ரெகோபெயாம் ராஜா வாலிபருடைய ஆலோசனை கேட்டபடினால் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு அவன் நஷ்டத்தை விளைவித்துக் கொண்டான். When King Rehoboam heard the word of the young men and the counsel of the young men, he lost his entire kingdom. பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதலோனாய் இருந்தபடியால் தான் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தார். Pilate, in order to consent to the will of the people, he crucified Jesus. இந்த வருஷத்துல மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம இருக்கிறோமா? In this year, have we gone behind men to please them? மனுஷருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? Have we given heed to the counsel of men? மனுஷருடைய நடத்திப்பின்படி ஜீவித்து தவறான இடங்களுக்கு போய் இருக்கிறோமா? Have we gone to wrong places, giving heed to the counsel of man? அதனால தான் பைபிள்ல போட்டிருக்கு மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். Which is why it is written in the word of God, you should not be slaves to men. வாசிங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 Corinthians 7 23ஆம் வசனம் verse 23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். You were brought with a price. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். The Lord has shed his blood and நீங்கள் redeemed you. இயேசுவுக்கு தான் சொந்தமானவர்கள். You belong only to Jesus. உங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவனுக்கு தான் நீங்கள் சொந்தமானவர்கள். You belong only to the Lord God who has created you. தேவன் ஒருவர் தான் உங்களை நடத்த வேண்டும். The Lord should only lead you. அவர்தான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். He should have control over you. அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிகாரி. He is the ruler of your life. நீங்கள் அவருக்கு தான் சொந்தம். You belong only to him. நீங்கள் அவருடைய இரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். You've been saved by his blood. கிரயத்துக்கு கொல்லப்பட்ட அவருடைய ஜனமே, You have been brought by a price. நீ மனுஷனுக்கு அடிமையாக கூடாது. You should not be brought under the bondage of man. சில சொல்லுவாங்க, பிரதர் நான் நல்லா தான் பிரதர் இருக்கிறேன், கூட இருக்கிறவங்க தான் பிரதர் என்னை கெடுத்துட்டாங்க. Some people say I'm a very good person, but the people along with me, they the ones who are spoiling me. ஃப்ரெண்ட்ஸ்னால தான் பிரதர் நான் கெட்டு போயிட்டேன். I've been spoiled because of my friends. அவங்க தான் பிரதர் என்னை இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டாங்க. They are the ones who caused me to commit the sin. நான் விரும்பி அந்த பாவத்தை செய்யல. I did not love the sin and commit it. ஆனா அவங்க என்னை வற்புறுத்துறதுனால அதை நான் செஞ்சிட்டேன். But rather because of their forcing, I had to commit the sin. அந்த சூழ்நிலையில நான் வேற வழி இல்லாம இடம் கொடுத்துட்டேன். In the midst of that situation, the circumstance, I had to yield to that sin. அந்த தவறான மனிதர்கள் ஒன்ன நடத்துனாங்கன்னா உனக்கு அறிவு எங்க போச்சு? If those evil men lead you, where did your common sense go? கர்த்தர் உன்னை நடத்துகிறவர் என்பதை மறந்து போனாயோ? Have you forgotten that the Lord is the one who is leading you? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே என்று வேதம் சொல்கிறது அல்லவா? The word of God clearly says you should not walk in the counsel of the ungodly. துன்மார்க்கமான மனிதர்களோடு உனக்கு என்ன சம்பந்தம்? What relation should you have with evil men? நீ விசுவாசி, அவிசுவாசியோட உனக்கு என்ன பங்கு? You are a believer. What portion do you have with unbelievers? நீ கிறிஸ்துவை சேர்ந்தவன். You belong to Christ. நீ ஏன் பேலியாலோடு சேர்ந்து போகிறாய்? Why should you go with Belial? நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். You are the temple of God. விக்கிரகங்களோடு உனக்கு என்ன சம்பந்தம்? What relation do you have with idols? நீ ஒளியின் பிள்ளை. You are the child of light. இருளோடு நீ ஏன் ஐக்கியம் வைத்திருக்கிறாய்? Why should you have affinity with darkness? நீ நீதிமானாய் அழைக்கப்பட்டவன். You are called as a righteous man. அநீதிக்காரரோடு உனக்கு என்ன ஐக்கியம்? Why should you be intertwined with unrighteous? நீ அந்நிய நோகத்தில் அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படுகிறாய். Why should you be unequally yoked with unbelievers? தவறான மனிதர்கள் இந்த வருஷம் உன்னை நடத்தி இருக்கிறாங்களா? Evil men, have they led you thus far in your life? கெட்ட நண்பர்களால நீ கெட்டு போய் இருக்கிறாயா? Have you been spoiled because of bad friends? மனுஷர்கள் செய்யற தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given place to all the evil works of men? உன்னை அவங்க மிஸ்டைரக்ட் பண்ணி பல தவறான இடங்களுக்கு கூட்டிட்டு போய் இருக்கிறாங்களா? They have misguided you and taken you to evil places. மனம் திரும்பு. You repent. மனுஷர் உன்னை நடத்த கூடாது. Men should not lead you. புலம்பல்ல வாசிக்கும் போது அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். அடிமை மனுஷர்கள். When you read in the book of Lamentations, we see that slaves were leading them. பாவத்துக்கு அடிமையா இருக்கிற உன்னை ஆளுகை செய்கிறார்களா? People who are under the bondage of sin, are they leading you? புலம்பல் 5:8 படிங்கள். Lamentations 5:8. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவருடைய கைக்கு தப்புவிப்பார் இல்லை. உலகத்தில் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷர்கள் உன்னை ஆளுகை செய்கிறார்களா? The people who are under the power of sin, are they leading you? உலகத்தில் சாபத்துக்கு அடிமையா இருக்கிற உன்னை ஆளுகை செய்கிறார்களா? People who are under the power of curses, are they leading you? மரண பயத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் உன்னை ஆளுகை செய்கிறார்களா? The people under the power of death and the fear of death, are they leading you? எந்த மனுஷனும் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. No man should lead you. எந்த அடிமையும் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. And no bondman should lead you. இயேசுவுக்கு தான் சொந்தம். You belong only to Jesus. அவருடைய இரத்தத்தினால விலக்கரைத்து கொள்ளப்பட்டவன். You've been purchased with the price of the blood of Jesus. நியாயாதிபதிகள் 15:11 பெலிஸ்தர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று யூதாவின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். In Judges 15:19 we see that Philistines are ruling over the children of Israel.
நியாயாதிபதிகள் 15:11 படிங்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பெலிஸ்தர்கள் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா என்று சிம்சோனிடத்தில் போய் கேட்கிறார்கள். Looking at Samson, they say, knows not that the Philistines are rulers over us. ஜனங்களை பெலிஸ்தர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். Yes, indeed, the Philistines were ruling over the children of Israel. யார்? Oh, these Philistines. அவர்தான் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். They are the uncircumcised ones. விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் உன்னை ஆளுகை செய்கிறானா? The man who is uncircumcised, is he ruling over you? அடிமைகள் உன்னை ஆளுகை செய்கிறார்களா? Have bond men ruled over you? துன்மார்க்கமான மனுஷர்கள் உன்னை ஆளுகை செய்கிறார்களா? Have wicked men ruled over you? உன்னுடைய பேட் ஃப்ரெண்ட் உன்னை தவறான காரியங்களை செய்ய வற்புறுத்துறது நிமித்தமாக நீ தேவ நடத்திப்புக்கு வெளியே போயிட்டயா? Because of your evil friend who is forcing you to do unrighteously, are you going out of the counsel and leading of God? இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். Throughout this year, you meditate in the presence of God. உன்னை மனுஷன் நடத்தி இருந்தால் நீ மனஸ்தாபப்பட்டு இன்னைக்கு கண்ணீர் விட்டு மனம் திரும்ப வேண்டும். If man has led you thus far, you should repent with tears in the presence of God. இரண்டாவது, Secondly, சுயம் உன்னை நடத்தி இருக்கிறதா? has self led you? வேதத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல, We read in the word of God in James அவனவன் 1. தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Every man drawn of his own lust is tempted. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். James 1:14. யாக்கோபு 1:14. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். But every man is tempted when he is drawn of his own lust and enticed. ஆண்டவர் நமக்கு ஒரு சுயாதீனம் தந்திருக்கிறார். The Lord has given us a free will. இந்த சுயாதீனத்தில் நாம் தவறான காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். We can choose the evil part with this free will, நல்ல காரியத்தையும் தெரிந்து கொள்ளலாம். and we can also choose the right path. நான் சொல்றேன், 4 மணிக்கு நீங்க எந்திரிச்சு ஜெபிக்கலாம், 4 மணிக்கு படுத்து தூங்கலாம். I've already told you, you can either wake up at 4 a.m. or you can sleep at 4 a.m. காலையில எந்திரிச்சோனே பைபிள் படிக்கலாம், இல்லனா நியூஸ் பேப்பர் படிக்கலாம். You can read the word of God as soon as you wake up, or you can read the newspaper. கூட்டத்துக்கு 9 மணிக்கு வரலாம், இல்லனா 10 மணிக்கு வரலாம். You can come for the meeting at 9 a.m. or even 10 a.m. நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், உட்கார்ந்துட்டு ஜெபிக்கலாம். You can pray on your knees or even sit down and pray. நீ கண்ணை மூடிட்டு ஜெபிக்கலாம், கண்ணை திறந்து ஜெபிக்கலாம். You can pray keeping your eyes open or closed. நீ கை தட்டி பாட்டு படிக்கலாம், கை தட்டாமலே உட்கார்ந்திருக்கலாம். You can clap your hands and sing, or you can sit without clapping your hands. நீ சத்தமா பாட்டு படிக்கலாம், இல்லனா முணுமுணுன்னு பாட்டு படிக்கலாம். You can sing aloud, or you can sing murmuring. நீ white and white போட்டு வரலாம், நீ கலர் ட்ரெஸ்லயே வரலாம். You can be white clad, or you can be even dressed with color dress. நீ முன்னாடி வந்து உட்காரலாம், இல்லனா பின்னாடியே உட்காரலாம். You can come and sit in the front or sit at the back. நீ எல்லா கூட்டத்துக்கு வரலாம், இல்லனா கூட்டத்துக்கு வராமே இருக்கலாம். You can come for all the meetings, or you can avoid not coming in any meetings. நீ காணிக்கை கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்காமலே இருக்கலாம். You can give an offering or avoid doing that. நீ தசமபாகம் கொடுக்கலாம், கொடுக்காம ஏமாத்தவும் செய்யலாம். You can give a tithe or refrain from giving a tithe. நீ ராபோஜனம் எடுக்கலாம், நீ ராபோஜனம் எடுக்காமலே இருக்கலாம். You can take the participate in the Lord's table or refrain from it. நீ குடும்ப ஜெபம் நடத்தலாம், குடும்ப ஜெபம் நடத்தாமலும் இருக்கலாம். You can have a family prayer or not have a family prayer. டிவி பார்க்கலாம், டிவி பார்க்காமலும் இருக்கலாம். You can watch TV or refrain. சினிமா பார்க்கலாம், சினிமா பார்க்காமலும் You இருக்கலாம். can watch cinema or not watch cinema. நீ மாம்சீகமான பாவங்கள் செய்யலாம், நீ செய்யாமலும் இருக்கலாம். You can give place to carnal sins or avoid yourself from carnal sins. நீ உபவாசம் எடுக்கலாம், உபவாசம் எடுக்காமலும் இருக்கலாம். You can either fast or avoid taking fasting. நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், இல்லனா சிரிச்சுக்கிட்டு ஜெபிக்கலாம். You can pray with tears or pray with laughter. நீ அந்நிய பாஷை பேசலாம், இல்லனா அமைதியாவும் இருக்கலாம். You can speak with unknown tongues or be very quiet. நீ ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியனா, இல்லனா ஊழியக்காரங்க யாருன்னு கேட்டு நீ போயிட்டே இருக்கலாம். You can pay heed to the word of the servants of God, or you can question their leading and go in your own way. எல்லாருக்கும் சுயாதீனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். The Lord has given free will to every man. சுயாதீனத்திலே நீ தவறு செய்தால், But if you mistake in this free will, உன்னுடைய சுயம்தான் உன்னை நடத்துகிறது. it is yourself that is leading you. நல்லா விளங்கிக்கங்க, உன்னுடைய சுயம்தான் உன்னை நடத்துகிறது. It is your self will that is leading you. இருக்கிறதுல பைபிள்ல நம்மள மேற்கொண்டு ஆளுகை செய்கிற ஒரு பொல்லாத வல்லமை சுயம்தான். Self is the biggest power that is having rule and authority over us and ruling us. சுயம் நம்மை நடத்தி விட்டால், If our self is leading us, பலவித இச்சைகளை போய் சிக்குண்டு கடைசியில் அழிவுல போய் சிக்கி போய்டுவோம். we will be drawn by our own lusts and enticed. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனைக்கு தேவன் காரணம் அல்ல. Every man is tempted, being drawn of his own lust and enticed. The Lord is not responsible for this temptation. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Jonah, கர்த்தர் அவனை நினிவேக்கு போக சொன்னார். the Lord had asked him to go to அங்க Nineveh. போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். He had asked him to go and அந்த preach there. ஜனங்களுடைய அக்கிரமத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொன்னார். He had asked him to preach against the wickedness of the people of that ஆனால் land. சுயசித்தம் எங்க போகிறான்? But you know where his self will is leading நேரா him. கப்பல் பிடிச்சு தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கான். He is taking a ship directly to அந்த Tarshish. காலத்துல தர்ஷீஷ் என்பது பெரிய பிசினஸ்
business center. Tarshish was a huge business center in those days. ஐயாவுக்கு என்ன ஆசை என்ன தெரியுமா? You know what was his நல்ல desire? ஒரு business center அங்க போய் நல்ல business பண்ணணும், பெரிய பணக்காரன் ஆகணும், உலகத்துல பெரிய ஆள் ஆகணும். I'm going to a great business center. I should become a great man in the world and I should become a great man there. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் என்ன தெரியுமா? But you know what is the plan of God? நல்ல ஒரு ஊழியக்காரனா போய் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்துல பெரிய ஆள் ஆகணும். He should be a person who is able to draw souls to the Lord and become great in heaven. யோனா வச்சு ஆண்டவர் வைக்கிற நோக்கம் பெரிய நோக்கம். The purpose of God concerning Jonah was a great purpose. தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். He is supposed to go and preach the word of God. பிரசங்கியாய் மாற வேண்டும். He should become a preacher. ஜனங்களை எச்சரித்து மனம் திரும்ப செய்ய வேண்டும். He should chastise the people, admonish them to so that they can come to the right way. அவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். He should become a great prophet. பெரிய தீர்க்கதரிசியாக மாறி பரலோகத்துல பெரிய ஆளா இருக்கணும். He should be a great prophet and become great in heaven. யோனாவை கர்த்தர் பரலோகத்துல பெரிய ஆளா இருக்குன்னு நினைச்சாரு. The Lord wanted to make Jonah great in heaven. ஆனா யோனா சுயமா என்ன யோசிக்கிறான் தெரியுமா? But you know what is the self will of Jonah? தர்ஷீஷுக்கு போக வேண்டும். I want to go to Tarshish. அது பெரிய பிசினஸ் சென்டர். It is a great business center. நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும். I should do good business there. நல்ல பணம் சம்பாதிக்கணும். I should earn a lot of money. உலகத்துல நான் பெரிய ஆள் ஆகணும். And I should become a great man in the world. He wanted to become great in the world. He wanted to become great in the world. உலகத்துல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறான். His desire was to become great in the world. ஆண்டவரே பரலோகத்துல பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. But the Lord wanted to make him great in heaven. கடைசில சுயசித்தத்துல போனா என்ன நடந்துச்சு? He went to self will. What happened? அவனை விழுங்குறதுக்கு ஆண்டவர் மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். The Lord prepared a fish to swallow him. சரி, மீன் வயித்துக்குள்ள போயிடாச்சு. Now he is inside the belly of the fish. ஆண்டவர் கட்டளையிடுற வரைக்கும் இந்த மீன் 3 நாள் வயித்துக்குள்ளே வச்சிருக்கு. Till the Lord commanded, this fish has kept him inside its belly for 3 days. ஒரு மனுஷன் 3 நாள் வயித்துக்குள்ள இருந்தா அந்த மீனுக்கு எவ்வளவு திண்டாட்டமா இருந்திருக்கும். See how much of trouble the fish should have had if a man is sitting entirely inside its belly. ஆண்டவர் கட்டளையிடுற வரைக்கும் மீன் வயித்துக்குள்ள வச்சிட்டு வேற வழி இல்லாம அவதிப்பட்டுட்டே இருக்கு. Till the Lord commanded, this fish was in such a struggle it could not swallow him. சுயசித்தம் செய்தால் அப்படித்தான் நமக்கு சோதனைகள் வரும். If we do self will, this is the trial that we'll have to face. நாம் போய் பல சோதனைகளை நாமே சிக்கிக்கொள்வோம். We ourselves will be enticed in different temptations. இப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சுயாதீனத்திலே தவறு செய்து நம்முடைய சுயம் நம்மை நடத்துவதற்கு இடம் கொடுத்திருக்கிறோம். In how many circumstances and situations have we allowed our self will to lead us? இந்த வருடம் முழுவதுமாக யோசித்து பாருங்கள். When you consider throughout this year, எத்தனை சந்தர்ப்பங்களை நம்ம சுயமா சில காரியங்களை செய்திருக்கிறோம். how many times have we given place to our self will? தேமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். டேமாஸ். You take Demas for example. அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? What do we read about him? அவன் என்னை விட்டு பிரிந்து இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். Demas, he desired this present evil world and he severed himself from me. அவனுடைய சுயாதீனத்தில் அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? You know what was the mistake he did of his self will? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து உலக ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டான். He went after the lust of the world, leaving the fellowship of the saints of God. சுயாதீனத்தில் செய்த தவறு. That is the mistake he did in his self will. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம் படிங்கள். 2 Timothy chapter 4 verse 10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். என்னை விட்டு பிரிந்துனா யாரை விட்டு பிரிந்துன்னு சொல்றாரு? பரிசுத்த பவுலை விட்டு பிரிந்து, அதாவது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து, leaving the fellowship of the saints of God. உலகத்தின் மேல ஆசை வச்சு பின்மாற்றத்துல போய்விட்டான். Having loved the present world, he went into backsliding. சுயாதீனத்திலே தயவு செய்து தவறு செய்யாதீர்கள். Please do not commit a mistake with your self will. உலக ஆசைக்கு இடம் கொடுக்கிறீங்களா? Are you giving place to the lust of the world? உலக அன்புக்கு இடம் கொடுக்கிறீங்களா? Are you giving place to the love of this world? உலகத்தை அதிகமா நேசித்து அது பின்னாடி போறீங்களா? Are you loving the world and going behind it? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் வேண்டாம் என்று சொல்லி போகிறீர்களா? Are you saying you don't need the fellowship of the servants of God and going away? சுயாதீனத்திலே நீ தவறு செய்கிறாய். You are committing a mistake in your self will. சுயாதீனத்திலே தவறு செய்த அந்த தேமாவை போல, because just like Demas who went to his self will, like Jonah, நாம் ஒரு காலம் சுயத்தினால நடத்தப்படக்கூடாது. We should never be led by our self will. சுயம் நம்மை நடத்திவிட்டால், if self is leading us, நம்ம பின்மாற்றக்காரராய் போய் விடுவோம். then we will become the backsliders. சுயம் நம்மை நடத்திவிட்டால், if self is leading us, சோதனையிலும் கண்ணியிலும் போய் சிக்கிக் கொள்ளுவோம். we will be entangled in temptations. சுயம் நம்மை நடத்திவிட்டால், if self is leading us, ஆபத்துகளை போய் நாம் அகப்பட்டுக் கொள்வோம். then we will be entangled in all sorts of danger. சோதனையிலும் கண்ணியிலும் ஆபத்திலும் சிக்கி பின்மாற்ற நிலவரத்துக்கு போகாதபடிக்கு
சுயம் நம்மை நடத்த இடம் கொடுக்க கூடாது. We should not allow self to lead us so that we are not enticed and entangled in temptations and dangers. அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்தவான் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறதில்லை. Such people cannot be in the fellowship of the servants of God. சுயம் நம்மை நடத்த வேண்டாம். You should not allow self to lead you. எத்தனை சந்தர்ப்பங்கள்ல கூட்டத்துக்கு வராம ஜெபத்துக்கு வராம சுயத்துல நீங்க வீட்லயே உட்கார்ந்திருக்கீங்க. In how many circumstances have you given place to self so that you don't come to the presence of God but rather sit at home? கூட்டங்களுக்கு போறதுக்கு நேரம் இருந்தது. Time to go to the word presence of God. படிக்க நேரம் இருந்தது. There is time to read the word of God. ஜெபம் பண்ண நேரம் இருந்துச்சு. There is time to pray. ஆனாலும் சுயாதீனத்திலே தவறு செய்து கொண்டு நீ அதை சரியாக செய்யவில்லை. But still, because of your self will, you didn't do the right thing. சுயம் நம்மை நடத்தினபடியால் தவறான காரியங்களை போய் செய்திருக்கிறோம். Because of our self will, we have indulged in evil works. பல பிரச்சனைகளை போய் நாமே சிக்கி கொண்டிருக்கிறோம். And we have got entangled in different kinds of problems. இயேசு என்ன சொல்கிறார்? What does Jesus say? நான் சுயமாய் வரவில்லை. I did not come of my own. சுயமாய் பேசவில்லை. I did not speak of my own. சுயமாய் ஒன்று செய்யவில்லை. Neither have I done anything of my own. சொல்லுங்கள், சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்று செய்யவில்லை. இயேசு பிதாவால் நடத்தப்பட்டவர். Jesus was led by the Father. நானும் அப்படி தேவனால் தான் நடத்தப்பட வேண்டும். You and I should be led by God. சுயம் நம்மை நடத்த இடம் கொடுக்க கூடாது. We should not allow self to lead us. அத நான் சொல்றேனே, காலையில நீங்க எந்திரச்சோனே இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. This is the prayer that you have to have as soon as you wake up. ஆண்டவரே, தேவ சித்தமில்லாத இடத்துக்கு நான் போக கூடாது. Lord, I should not go to the place which is against the will of God. நல்ல கவனமா கேளுங்க. தேவ சித்தமில்லாத இடத்துக்கு நான் போக கூடாது. Lord, I should not go to the place which is against the will of God. தேவ சித்தமில்லாத ஆட்களை நான் பார்க்க கூடாது. I should not see the people who are against the will of God. தேவ சித்தமில்லாத ஆட்களை நான் பார்க்க போக கூடாது. I should not go and meet people who are against your will. தேவ சித்தமில்லாத வார்த்தை பேசக்கூடாது. And neither should I speak the words that are against your will. தேவ சித்தமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. I should not do things that are against the will of God. காலையில பலிபீடத்தில் உங்களுடைய சுயத்தை சாம்பலாக்கிடுங்க. Every day morning you make yourself into ashes on the இடம் floor. கொடுக்க கூடாது. You should not allow the self will to lead you. இப்படி காலையில டெய்லி ஜெபம் பண்ணுங்க. Every day you pray like this. இந்த வருஷம் முழுவதும் சுயம் உங்களை நடத்துச்சா? Has self led you throughout this year? சுயமா பல இடங்களுக்கு போனீங்களா? Have you gone to different places of your self will? சுயமா பல மனிதர்களை போய் தவறான மனிதர்களை பாத்தீங்களா? Have you gone of your self will and met with different men? சுயமா பல காரியங்களை பேசுனீங்களா? With your self will have you talked many things? சுயமா சில காரியங்களை செஞ்சீங்களா? Have you done things of your self will? அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா வரலையா? Because of that did you meet with problem or not? சோதனையில சிக்கினீங்களா இல்லையா? Did you get entangled in trial or not? போராட்டத்து மேல போராட்டம் வந்துச்சா இல்லையா? Did you meet with temptation after temptation? ஆபத்திலே கண்ணிலே சிக்கினீங்களா இல்லையா? Did you get entangled in problems after problems? சுய இச்சையினால் நடத்தப்படக்கூடாது. We should not be led of a self will. தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட வேண்டும். We should be led by the will of God. கர்த்தாவே, நீ சுயம் நடத்த வேண்டாம். Oh Lord, let not self lead us. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? What does Saint Paul say? இனி நான் அல்ல, Not I. இனி நான் அல்ல, Not I. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். But Christ liveth in me. நான் என்றதான சுயம் நம்மை நடத்த இடம் கொடுக்க வேண்டாம். We should not allow the self to lead மனுஷன் us. என்னை நடத்த வேண்டாம். Men should not lead us. அடிமைகள் என்னை நடத்த வேண்டாம். The bondmen should not lead us. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர்கள் என்னை நடத்த வேண்டாம். Uncircumcised Philistines should not lead me. துன்மார்க்கர் என்னை நடத்த வேண்டாம். Evil and wicked men should not lead me. உலக மனுஷர்கள் என்னை நடத்த வேண்டாம். Worldly men should not lead me. பாவிகள் என்னை நடத்த வேண்டாம். Sinners should not lead me. அசுத்தமானவர்கள் என்னை நடத்த வேண்டாம். Evil men should not lead me. கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானவர்கள் என்னை நடத்த வேண்டாம். People who are abominable before God should not lead me. கெட்ட நண்பர்கள் என்னை நடத்த வேண்டாம். Evil friends should not lead me. என்னுடைய சுயம் என்னை நடத்த வேண்டாம். My self will should not lead me. என்னுடைய சுய இச்சை என்னை நடத்த வேண்டாம். My self lust should not lead me. என்னுடைய மனது மாம்சமும் என்னை நடத்த வேண்டாம். My mind and my flesh should not கர்த்தர் lead ஒருவரே me. என்னை நடத்துவாராக. May the Lord only lead me. இனி நான் அல்ல, Yet not I. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். But Christ liveth in me. அப்படிப்பட்டவரை ஒரு அறிக்கை செய்வோமாக. Shall we confess like that? இனி நான் அல்ல, பிழைப்பதென்னிலே. தீர்மானத்தோடு படிங்க, தீர்மானத்தோடு படிங்க. நீரே எங்களை நடத்தும் ஆண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களை நடத்துவீராக. அனுதினம்
சற்று யோசித்து பாருங்கள். Let us remind ourselves how we've been led this entire year. மனுஷீக வல்லமை நம்மை நடத்தினதா? Has the power of man led us? நம்முடைய சுயம்தான் நம்மை நடத்தினதா? Did we allow our self-will to lead us? மூன்றாவது ஒரு வல்லமை இருக்கிறது, அதான் பிசாசின் வல்லமை. That is the power of Satan. பிசாசும் கூட நம்மை நடத்துவான். Even Satan will attempt to lead us. பைபிள்ல அதுக்கு நான் 2-3 பேரை உதாரணம் சொல்கிறேன். I'd like to give examples of 2 or 3 people. முதலாவது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். Firstly, when you consider David. இரண்டாவது பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது யூதாசை எடுத்துக்கொள்ளுங்கள். Peter and Judas. இவர்கள் பிசாசுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள். They paid heed to the provocation of Satan. 1 நாளாகமம் 21:1ல படிக்கும்போது, 1 Chronicles chapter 21 verse 1. சாத்தான் தாவீதை ஏவினபடினால் சொல்லி இருக்கிறது. We see that Satan provoked David to count the children of Israel. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. Satan provoked David. உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்ச ஜனங்கள் என்ன போயிட்டான்? Immediately he obeyed to that and went to count the people. சாத்தானும் கூட ஏவுதல் கொடுப்பானாம். Even Satan would provoke the man. அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் பாவம் செய்த பிற்பாடு என்ன சொல்கிறான்? As soon as he committed the mistake, having paid heed to that provocation, கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பு நடப்பித்து விட்டேன். Oh, I have done evil before God. 1 நாளாகமம் 21:17. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். It is I that have sinned and done evil. சாத்தான் ஏவுதல் கொடுத்தால் அடுத்து பாவம் செய்கிறவர்களாகவும் பொல்லாப்பு நடப்பிக்கிறவர்களாக மாறி விடுவோம். When Satan is instigating and provoking us, then we will be people who commit sin and indulge in evil. ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது? You know what the word of God says? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He that commits sin is of Satan. அப்ப இந்த வருஷத்துல எப்பெல்லாம் நம்ம பாவம் செஞ்சோமோ அப்பெல்லாம் சாத்தான் தான் நம்ம நடத்தி இருக்கிறான். In this year, whenever we've committed sin, it is Satan who has led us. நல்ல கவனமா கேளுங்க. Pay heed to this. இந்த வருஷத்துல நீங்க எப்பெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ, throughout this year, whenever you committed sin, அப்பொழுதெல்லாம் சாத்தான் தான் உங்களை நடத்தி இருக்கிறான். throughout all the circumstances, it was Satan that led you. ஆதி முதல் பாவம் செய்கிறான். He is sinning from the beginning. ஆதி முதல் பாவம் செய்கிறான். From the beginning he is committing sin. அவரிடத்தில் சத்தியம் இல்லை. There is no truth in him. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He that commits a sin is of Satan. பாருங்க, சாத்தான் வந்து இந்த தாவீதை ஏவுனதுனால, because Satan came and provoked David, அவன் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன். he says, I committed sin. நான் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாப்பு நடப்பித்தேன். I've done evil indeed before God. உன்னை பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசு உன்னை நடத்தினானா? Has Satan provoked you to commit sin? அடுத்து பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Peter, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், instead of thinking about things pertaining to God, மனுஷனுக்கு ஏற்றவைகளை அவன் சிந்தித்தபோது, because he thought like man, இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? looking at him, what is எனக்கு Jesus saying? பின்னாக போ சாத்தானே என்று சொல்கிறார். Get thee behind me, Satan. மத்தேயு 16:23. Matthew 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறா, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கிறது யார்? You are the one who is an offense unto me, for thou savorest not the things that be of God, but those that be of men. அவன்தான் சாத்தான். He is Satan. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விட மாட்டான். He won't allow you to think about the things pertaining to God. மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்க விடுவான். But he will make you only think and imagine about things pertaining to man. அங்க தேவனுக்கு ஏற்றவைகள் சொல்லப்படுது என்ன தெரியுமா? What are the things pertaining to God? இயேசு பாடுபட வேண்டும். Jesus wanted to strive. பல விதங்களில் அவர் துன்பப்படுத்தப்பட He வேண்டும். should go through several tribulations. அவர் கொலை எண்ணப்பட வேண்டும். He should be killed. மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். He should rise up on the third day. இதான் தேவனுக்கு ஏற்ற காரியம். These are things belonging to God. இதான் அவன் சிந்திக்க மறுத்து விட்டான். He could not imagine or comprehend this. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். He only thinks about the things pertaining to man. இயேசுல பாடுபடக்கூடாது. The Lord Jesus should not struggle. பாடுபடுகிறதை அவன் விரும்பவில்லை. He did not desire the matter of கர்த்தருக்காக trials. பாடுபடுகிறதை நீ விரும்பாமல் இருக்கிறாயா? Are you not willing to suffer for Jesus? சிலருக்கு கூட்டங்களுக்கு ஜெபங்களுக்கு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. Some people will find it a huge problem to come for all the meetings and prayers. உலக பிரகாரமா மாஞ்சி எவ்வளவு வேலைனாலும் செய்றாங்க. In the world they are willing to work as much as possible. எவ்வளவு வேலைனாலும் செக்கு மாடு மாதிரி வேலை செய்வாங்க. No matter how much of work they are able to put in as much effort as possible. கூட்டங்களுக்கு வர்றது, ஜெபங்களுக்கு வர்றது, ஜெபம் பண்றது, முழங்கால் போடுறது, ஆவியில நிறையிறது, உபவாசம் எடுக்கிறது, கண்ணீர் வர்றது, அதிகமா தேவ சமூகத்துல செலவழிக்கிறது,
ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தருக்காக பாடுபடுகிறதை விரும்புறதில்லை. But they do not desire to come to the presence of God and to give importance to the presence of God and worship and strive and suffer for God. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீ பாடுபட வேண்டும். You have to come to the presence of God and strive. அப்படி நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்து பாடுபட்டால் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். If you suffer in the presence of God, then your mind is belonging to God. ஆனால் பேதுரு அதை விரும்பவில்லையாம். But Peter did not desire that. இயேசு பாடுபடுகிறதை அவன் விரும்பவில்லை. He did not desire Jesus to suffer. அவன் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தான். He savors the things that be of man. அதனால இயேசு என்ன சொல்கிறார்? But what does Jesus say? எனக்கு பின்னாக போ சாத்தானே. Get thee behind me, Satan. உன்னை தவறாக யோசிக்க வைக்கிறவன் சாத்தான். It is Satan who is making you think the evil thing. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கிறவன் சாத்தான். He is the one who makes you think things pertaining to man. தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களை யோசிக்க வைக்கிறவன் சாத்தான். Satan is the one who is making you think things that are contrary to God. பாவம் செய்யறதுக்கு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கிற சாத்தான். He is the one who gives you a plan and a sketch for committing mistakes and sin. நீங்க ஏதாவது ஒரு பாவம் செய்ய போறீங்கன்னு வெச்சுக்கங்களே. Let's say that you are going to commit a sin. உங்களுக்கு பக்காவா ஐடியா போட்டு கொடுப்பான். He will give you a very good idea. யாரை போய் பார்க்கணும்? Whom should you meet? எந்த இடத்துக்கு போகணும்? Where should you go? என்ன காரியங்களை பேசணும்? What should you speak? எப்படி அந்த பாவத்தை செய்யணும்? How should you do that sin? full diagram sketch planலாம் போட்டு கையில கொடுத்துடுவாங்க. The entire diagram and sketch should be given to you. நீங்க அதை வாங்கிட்டு ரொம்ப ஆர்வமா போறீங்க. And you will receive that and go with all joy. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He that committed the sin is of Satan. எப்பலாம் பாவம் செஞ்சீங்களோ, whenever you made a sin, சாத்தான் தான் உங்களை ஏவி நடத்தி இருக்கிறான். it is Satan who has provoked you to do that. அடுத்து யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். Next when you consider Judas. லூக்கா 22:2ல படிக்கும்போது Luke 22:2. சாத்தான் அவனை தூண்டினபடியினால், because Satan entered into him. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று படிக்கிறோம். We read that Satan entered into him. லூக்கா 22:2. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான். Then entered Satan into Judas surnamed Iscariot. புகுந்தவன் என்ன செய்றான் பாருங்க. As soon as he entered in, what does he do? காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவளோட ஆலோசனை பண்ணினான். He went his way and communed with the chief priests and captains how he might betray them. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். They were glad and covenanted to him for money. அந்த பணத்துக்கு அவன் சம்மதித்து, and he promised, ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் பார்த்தான். and sought opportunity to betray him unto them in the absence of the multitude. ரொம்ப அழகா தெளிவா சொல்லிருக்கு. யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான். Very clearly it is mentioned that Satan entered into Judas surnamed சாத்தான் Iscariot. சும்மா இருப்பானா? Will Satan be quiet once he enters in? சாத்தான் உள்ள போய்ட்டா சும்மா இருப்பானா? Will he be quiet once he enters inside? அடுத்து தூண்டி விடுறான் பாருங்க. Then he will instigate. யோவான் 13:2ல சாத்தானுடைய இருதயத்தை தூண்டின பின்பு. John 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. After Satan has, the devil having now put into சாத்தான் the உள்ள heart of வந்துட்டா Judas சும்மா இருக்க மாட்டான். he will not keep quiet once he enters in. சாத்தான் உள்ள வந்துட்டா சும்மா இருக்க மாட்டான். As soon as he's come in, he will not keep quiet. அவன் இருதயத்தை தூண்டி விடுகிறான். He has put in his heart. அதனால இயேசுல உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். And that is why Jesus says one of you is a devil. இயேசு பந்தியில் இருக்கும்போது அவங்கள சொல்ல 12 ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். While he was at the supper, Jesus says one of you is a devil. தன்னை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருந்தபடினால அவர் அப்படி சொன்னார். Jesus knowing that the person who is going to betray him is there, he said that. யோவான் 6:70 John இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அடுத்த வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். பாத்தீங்களா? காட்டி கொடுக்க போறவனாய் இருந்திருக்கிறான். Because he was a person who is going to betray Jesus. அவன் தான் இயேசுவோட கூட கேஷியர் மாதிரி இருந்திருக்கிறான். He is the cashier to Jesus. பணப்பையில ஆண்டவர் அவங்க எல்லாம் கொடுத்துருக்கார். The Lord had given him all the money. பணப்பை வச்சு எப்ப பார்த்தாலும் சுமந்துட்டு கூட போயிட்டு இருக்கான். He was carrying the bag of money and going with Jesus everywhere. அவன் கையில தான் இவ்வளவு பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு போய் அந்த வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவன் போய் இயேசுவை காட்டி கொடுக்க போக வேண்டும்? All the money is with him, but still why should he desire after silver and go behind the priest to betray Jesus?
பாருங்க எவ்வளவு ஒரு பண ஆசை அவனுக்குள்ள வந்து விட்டது. See how much of the love of money enticed his heart. அதனால தான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Which is why we read that Satan entered into him. சாத்தான் அவனுடைய இதயத்தை தூண்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We read that Satan stirred up his heart. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? கடைசியில் அவனுடைய மனசாட்சி பாதித்தது. His entire conscience. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. He said, I have betrayed innocent blood. நான்று கொண்டு செத்தான். He hanged himself and died. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது. In Acts the Apostle chapter 1. தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து குடல்கள் சரிந்து செத்து போனான். He fell headlong, having his bowels burst and bowels bursting out of his stomach. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. இப்படி பரிதாபமான மரணம் பாருங்கள். What a pathetic end. பிசாசு ஒரு மனுஷனுக்குள் புகுந்து விட்டால், when Satan enters into a man, அவனுடைய நிலவரம் மிகவும் பரிதாபமாய் போய்விடும். then his situation will be சாத்தான் உங்களை நடத்துகிறானா? Is Satan leading you? சாத்தான் உங்களுக்குள் புகுந்து விட நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்களா? Have you given place for Satan to enter into your heart? பாவம் செய்கிற போதெல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறீர்கள். Whenever you commit sin, then you are betraying Jesus. பாவம் செய்கிற போதெல்லாம் பிசாசினால் உண்டானவளாய் மாறி விடுகிறீர்கள். When you commit sin, you belong to people who belong to Satan. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that Satan entered into பேதுருவை Judas. பார்த்து இயேசு எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். Looking unto Peter, Jesus says, "Get thee behind me, Satan." தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider David, சாத்தான் அவனை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that Satan provoked him. இதுபோல இந்த வருடம் முழுவதுமாக, so throughout this entire year, சாத்தான் நம்மை ஏவினானா? has Satan provoked you? நமக்குள்ள புகுந்தானா? Has he entered into us? நம்மை தூண்டி விட்டானா? Has he instigated us? மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்க வைத்தானா? Has he made you think? முழு உலகத்தை மோசம் போக்குற பிசாசு, the Satan who deceives the entire world, நம்மை நடத்தினானா? has he led you thus far? இன்னைக்கோட 364 நாள் முடியுது. Today 364 days are over. இனி நாளைக்கு 365வது ஒரு நாள் தான் இருக்குது. Tomorrow we just have one day, the 365th day. இந்த 365 நாளும் நீ பாவம் செஞ்ச சந்தர்ப்பங்களில் எல்லாம் உன் பக்கத்துல சாத்தான் தான் இருந்து உன்னை நடத்தி இருக்கிறான். The entire 364 days, all the days when you have committed sin, it was Satan who was next to you and leading you. உன்னை பாவம் செய்ய வைத்தவன் சாத்தான். It was Satan who made you commit the sin. அவன் எப்ப பாவம் செய்யறான் தெரியுமா? You know how he makes the sin? ஏதேன் தோட்டத்துல ஆதாமை பாவம் செய்ய வைத்ததிலிருந்து ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவன். From the beginning, from the time in the Garden of Eden when he cheated and supplanted Adam, from that time he is still committing sin. சாத்தான் உன்னை நடத்தி பாவம் செய்ய வைத்து விட்டால், if Satan is leading you and making you to commit sin, உன்னை தேவனை விட்டு தூரமாய் பிரித்து விடுவார். he will take you far away from Jesus. மனுஷர்கள் தவறா உன்னை நடத்தி இருக்கிறாங்களா? Have men led you in the wrong way? Bad friends. Have bad friends led you in the wrong way? சுய உன்னை தவறா நடத்துச்சா? Has self led you in the wrong way? சுயத்துல இதயத்தை கடினப்படுத்திட்டு ஜெபங்களுக்கு வராம கூட்டங்களுக்கு வராம மனசு மாம்சம் ஜீவிச்சியா? Have you hardened your heart because of self and led your life according to your own whims and fancies? சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டயா? Have you been drawn of your own lust and enticed? பிசாசு உன்னை நடத்துச்சா? Has Satan led you? இந்த மூன்று நடத்திப்பும் இருந்தால் உன்னுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். If you have these three leadings in you, then your end will be very pathetic. பிசாசு நடத்தினபடினால் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். Because Satan led, Judas had to end up with சுயம் நடத்தினபடினால் யோனா மீன் வயிற்றுக்குள்ள போய் சிக்கிக் கொண்டான். Because of self, Jonah entered into the belly of the fish. மனுஷன் நடத்தினபடினால் கீழ்ப்படியாத தேவ மனுஷனை சிங்கம் கொன்று போட்டு விட்டது. The disobedient man of God was slain by a lion because he was led by man. மனுஷன் நடத்தினால் அழிவு. If man leads you, there is destruction. சுயம் நடத்தினால் ஆபத்து. If self leads you, there is danger. பிசாசு நடத்தினால் மரணம். If Satan leads you, there is death. இது மூன்றும் பரிதாபமான நடத்திப்புகள். All these three are very pathetic leading. உன்னுடைய முடிவு பரிதாபமாய் போய் விட கூடாது. Your end should not be miserable. இந்த வருடம் முழுவதும் உன்னை மனுஷர்கள் தவறாக நடத்தினார்களா? Throughout these years, have men led you in the wrong way? மனுஷர்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தையா? Have you given heed to the way of evil men? ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துறதுக்காக பல தவறான இடங்களுக்கு போனையா? Have you gone to the wrong places in order to please man? மனுஷரை பிரியப்படுத்தினியா கர்த்தரை பிரியப்படுத்தினியா? Have you pleased God or pleased man? சுய நடத்துச்சா
இல்ல கர்த்தர் உன்னை நடத்தினாரா? Was it yourself that led you, or was it God? பாவம் செய்யும் போதெல்லாம் சாத்தான் தான் உன்னை நடத்தி இருக்கிறான். Whenever you commit sin, it is Satan who has led you. இது மூணு நடத்திப்பு இல்லாம Without these three leadings, கர்த்தர் தான் என்னை நடத்தினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? how many of you can say it is only the Lord that has led me? உன்னை நடத்துவதற்கு கர்த்தர் தான் நடத்த வேண்டும். Only the Lord should lead you. கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? How does the Lord lead you? ரெண்டு விதங்கள்ல நடத்துகிறார். In two ways. ஒன்று ஆவியானவர் மூலம் நடத்துகிறார். One through the Spirit of God. இரண்டாவது பரிசுத்தவான்கள் மூலம் நடத்துகிறார். Secondly, through the Holy Spirit. கர்த்தர் ஆவியானவர் மூலம் உன்னை நடத்துகிறார். Firstly, through the Holy Spirit. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, Those who are led by the Spirit of God, அவர் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். they are the sons of God. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆளா இருந்தா, If you are an anointed man of God, உன்னை ஆவியானவர் அழகா நடத்துவார். then the Holy Spirit will lead you in a wonderful way. எப்படி நடத்துவார்? How will he சகல lead you? சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். He will lead you in all the truth. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். He will lead you through all the truths. பாவத்தை குறித்தும், Concerning sin, நீதியை குறித்தும், concerning நியாய தீர்ப்பை குறித்தும், concerning judgment, கண்டித்து உணர்த்துவார். he will admonish and lead you. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா, If the Spirit of God is in you, பைபிள் ஸ்டடிக்கு போ உடனே சொல்லுவார். he will say, go to the Bible study, காத்திருப்படத்துக்கு போ, go to the tarrying meeting, சுத்திர்பட்ட நடக்குது, உனக்கு இங்க வேலை, அங்க ஓடு. go to the sanctification meeting. எல்லாரும் உபவாசம் எடுக்கறாங்க, நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? உபவாசம் எடு. Everyone is fasting. Why are you eating? You also fast. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா 4 மணிக்கு உன்னை அவரே அடிச்சு எழுப்பிடுவார். When the Spirit of God is in you, he will wake you up at 4 a.m. உன்னால தூங்கவே முடியாது. You cannot sleep. ராபோச்சனை உன்னால எடுக்காம இருக்க முடியாது. You cannot avoid not taking the Lord's table. ஆவியானவர் உன்னை நடத்தினார்னா, If the Holy Spirit is leading you, உனக்குள்ள பரலோகமே வந்துடும். then heaven will enter into you. பரலோகத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கலாம். You will be able to enjoy heaven on earth. உனக்கு இந்த உலகத்துல ஃப்ரெண்ட் யாருமே இருக்க கூடாது. You don't need any other friends in this world. உனக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் ஃப்ரெண்டா இருக்கணும். Holy Spirit will be your friend. ஆவியானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? You know what does the Holy Spirit say? என் மகனே இங்க போ, இங்க போகாத. My son, you go here and avoid this place. இவங்களை பேசாத. Avoid this person, don't speak to this person. இந்த காரியத்தை பேசாத, இந்த காரியத்தை செய்யாத. Don't speak this matter, don't do this thing. ஆவியானவர் கரெக்ட்டா உங்களை கைட் பண்ணுவார், லீட் பண்ணுவார். Very beautifully the Holy Spirit will guide you and lead you. ரோமர் 8:13 என்ன வாசிக்கிறோம்? What do we read in Romans chapter 8 verse 13? வாசிங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, Those who are led by the Spirit of God, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். they are the sons of God. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் They இருக்கிறார்கள். are the sons of God. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். They are the sons of God. ஆவியானவரை நடத்துறதுக்கு இடம் கொடுக்கறியா? Have you allowed the Holy Spirit to lead you? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதின் நோக்கம் என்ன? What is the purpose of receiving the anointing of the Holy எதுக்கு சும்மா அந்நிய Spirit? பாஷை பேசுறோம்? Why do we speak with unknown tongues? ஆவியானவர் தான் உன்னை நடத்த வேண்டும். The Holy Spirit should lead you. ஆவியானவரை மிஸ்டைரக்ட் பண்ணவே மாட்டார். The Holy Spirit will not lead you in the wrong way. மிஸ்டைரக்ட் பண்ணவே மாட்டார். He will not misdirect you. அவரை தவறான இடங்களுக்கு கொண்டு போக மாட்டார். He will never take you to the wrong place. பைபிள்ல ஆவியானவரால் நடத்தப்பட்டவங்க யார் யாருன்னு சொல்றேன். In the word of God, these are the people who are led by the Holy Spirit. முதலாவது, First of all, நீங்கள் சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். when you consider Samson, சிமியோனை எடுத்துக்கொள்ளுங்கள். சிமியோன் Simon. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:27 படிக்கும்போது, The book of Luke chapter 2 verse 20. சிமியோன் ஆவியின் ஏவுதலினாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருந்தான். We see that Simon was brought to the temple of God because of the Holy Spirit. 2:27 லூக்கா. அவர்கள் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தார்கள். ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். He came to the temple of God through the Holy அவன் Spirit. பேர் சிமியோன். His name was Simeon. 25 வசனத்துல படிக்கும்போது, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். There was a man in Jerusalem whose name was Simeon. அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இருந்தான். Same man was just and devout. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். He was waiting for the consolation of அவன் Israel. மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். And the Holy Ghost was upon him. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். And it was revealed unto him by the Holy Ghost. நல்ல கவனமா கவனிங்க. இந்த சிமியோன் தேவாலயத்துக்கு வரும்போது ஆவியின் ஏவுதல்னால வருகிறான். And he came by the Spirit into the temple. நீ கூட்டத்துக்கு வரணும்னா உனக்கு ஆவியின் ஏவுதல் இருந்தா தான் வருவே. If you need to come to the meeting, only if you have the leading of the Spirit. ஆவியானவர் தான் உன்கிட்ட இல்லையே. If you don't have the Holy Spirit, நீ கூட்டத்துக்கு உன்னால வர முடியல. this is why you can't come for the meeting. ஆவியானவர் இருந்தா உங்களால சும்மா இருக்க முடியுமா? If the Holy Spirit is in you, can you keep quiet? உங்களை தேவாலயத்துக்கு கூட்டி வந்துருவார். He will lead you to the temple of God. இப்ப பாருங்க, 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு For 21 day fasting. இத்தனை நாளும் தவறாம வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? How do they come without fail every day? ஆவியானவர் அவங்களை கொண்டு வந்தார். ஆவியானவர் கொண்டு வந்தார். The Spirit of God led them. ஆவியின் ஏவுதலினால இந்த சிமியோன் தேவாலயத்துக்கு வந்தபோது, Because of the leading of the Spirit of God, when Simeon came into the temple of God, அப்பதான் இயேசுவுடைய அப்பா அம்மா வந்து இயேசுவை தூக்கிட்டு வர்றாங்க.
That is when Jesus is brought by his parents to the temple. இயேசுடைய அப்பா அம்மா இயேசுவை பிள்ளையா தூக்கிட்டு வர்றாங்க சர்ச்சுக்குள்ள. And when the parents brought in child Jesus, இயேசுவை கையில தூக்கிட்டு வரும்போது, when they brought him in, இந்த சிமியோன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்தான். then took he him up in his arms and blessed God. ஹalleluya. இயேசுவை கையில வாங்கி ஸ்தோத்திரிச்சிருக்கான். He has received Jesus in his hands and praised God. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். See what a great privilege. ஆவியின் ஏவுதலினால் நடத்தப்பட்டு வந்தவன். A person led by the Spirit. அதுபோல நம்மளும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். We should also be led by the Spirit of God. இரண்டாவது பிலிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider Philip, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, Acts the Apostle chapter 8, பிலிப்புவை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசோத்துக்கு கொண்டு போய் விட்டார். Philip was led to 8:39-40 Antioch. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோടെ தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு Philip was found as Azotus. பாருங்க, இப்ப கந்தாகே மந்திரியும் பிலிப்பும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. We see the minister to Candace and Philip are standing in a particular place. இப்ப அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறான். Philip is administering baptism to that man. ஞானஸ்நானம் கொடுத்து ரெண்டு பேரும் கரை ஏறி வேற வர்றாங்க. Having given baptism, both of them enter onto the shore. கரை ஏறி வந்த உடனே, as soon as they reach the shore, இந்த ஆவியானவர் பிலிப்பை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாராம். the Spirit of God caught away Philip. பிலிப்பை தூக்கிட்டு போயிட்டாரு. Philip was taken away. பிலிப்பு இப்ப திரும்பி இறங்கி பார்த்தா, திரும்பி கண்ணை திறந்து பார்த்தா, and when Philip was ஊர் எல்லையில போர்டு போட்டுருக்கு ஆசோத். and the name of that land is called Azotus. இதுக்கு முன்னாடி தண்ணி ஞானஸ்நானம் கொடுத்து இப்பதான் கரையில வந்து நின்னவன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆசோத்தின் போர்டு போட்டிருக்கு அந்த ஊர் எல்லையில. ஆண்டவர் ஆவியானவர் ஆசோத்து கொண்டு வந்துட்டார், தூக்கிட்டு வந்தார் அப்படியே. Just now he is administering baptism to a man and standing near the water, but all of a sudden the Spirit of God has brought him to Azotus. கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை அவன் தண்ணீரிலிருந்து கரையேறினவனே அப்படியே கொண்டு போய் விட்டான். The Spirit of the Lord called away Philip, that the eunuch saw him no more. அப்புறம் மந்திரி பார்க்கறான், என்னடா பக்கத்துல இப்பதான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, ஆளே காணோம், திடீர்னு காணா போயிட்டாரு. And the minister is searching here and there, but he could not find him. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். And the eunuch saw him no more, but went in his way with joy. நல்லா கவனமா கேளுங்க. ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. Two people entered into the water. பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கறான். Philip is giving baptism. கரையேறி ரெண்டு பேரும் வந்து நிக்கறாங்க. Both of them come to the shore. திடீர்னு பிலிப்பு காணா போயிட்டா. All of a sudden Philip is disappeared. எப்படி இருக்கும்? How will it be? மந்திரிக்கு ஆச்சரியம். The eunuch was so surprised. ஞானஸ்நானம் கொடுத்தவர் திடீர்னு காணா போயிட்டாரு. Oh, the person who's given me baptism, I can't see him. போனாரு. Where did he go? ஆவியானவர் அவரை தூக்கிட்டு போயிட்டார். Spirit of God took him to Azotus. எவ்வளவு ஆவியானவருடைய நடத்திப்பு எப்படி இருக்கு பாருங்க. See how the leading of the Spirit of God is. இப்ப பிலிப்பு கண்ணை திறந்து பார்த்தா, Now Philip is opening his eyes. ஆவியானவர் எங்க இறங்கி இருக்காரு? Where has the Spirit of God sent him? ஆசோத்துன்ற ஊர்ல இறக்கி விட்டு போயிட்டார். To Azotus. அங்க போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கான். And there he is ministering to God. அதுபோல தான் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். In the same way the Spirit of God should lead you. மூன்றாவது பரிசுத்த பவுலை சொல்கிறேன். Thirdly, consider St. Paul. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல சொல்கிறார், Acts the Apostle chapter 20. ஆவியிலே நான் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். I am being bound in the Spirit and being led to Jerusalem. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் Chapter 20. 22 வசனம் 23 வசனம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, பட்டணந்தோறும் உனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit witnesseth that in every city there is bonds and afflictions for me. ஆவியானவருடைய கைடன்ஸ் பாருங்க. Look at the guidance of the Holy Spirit. பரிசுத்த பவுலே, நீ போற பட்டணங்கள்லாம் உனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் தான் இருக்கிறது. St. Paul, in all the cities that you go to, there is bonds and affliction for you. அவன் ஆவியிலே கட்டுண்டவனாய் போனான். And he was bound in the Spirit. ஆவியிலே கட்டுண்டவனாய் புறப்பட்டு போனான். As a man bound in the Spirit, he was led away. எல்லாம் முன்கூட்டியே சொல்லிக் கொடுக்கிறார். Spirit of God had told him all the things beforehand. எல்லாம் கட்டுகளும் உபத்திரவங்களும் தான் இருக்கிறது. Wherever you go, there is bonds and affliction for you. ஆனால் ஆவியானவர் கூட இருந்ததனால, because the Spirit of God was with him, நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன். he says, I will not be afraid of anything. Hallelujah.
என் பிராணனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். Neither count I my life dear unto myself. அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் சந்தோஷமாய் செய்து நிறைவேற்ற வேண்டும். That I may finish my course with joy. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தினாரா? Has the Holy Spirit led you? ஆவியானவர் இந்த வருஷம் முழுதும் உங்களை நடத்தினாரா? Throughout this year, have you allowed the Holy Spirit to lead you? இரண்டாவது கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? Secondly, how does the Lord lead us? பரிசுத்தவான்கள் மூலமாய் நடத்துகிறார். Through the Holy Spirit. Through the holy servants of God. எபிரேயர் 13:17 படிக்கும்போது Hebrews 13:11 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் இங்கே உங்களை நடத்துகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து? Here concerning whom is it mentioned that they are the ones who lead us? உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறவர்கள். They that watch for your souls as they that must give account. இவர்கள்தான் சபையின் நடத்திப்புக்காரர்கள். They are the leaders in the church. இவர்கள் துக்கப்பட்டா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்லிருக்கு. If they are grieving, it is not profitable unto you. உதாரணத்துக்கு நான் உங்களை எல்லா கூட்டங்களும் வாங்கன்னு சொல்றேன். I say come for all the meetings. நீங்க வரதே இல்லை, நீ துக்கப்படுத்துறீங்க. But you don't come and you are grieving me. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. It is not profitable for you. எல்லாரும் இந்த வசனத்தை கையில் எடுத்து படிங்க. எபிரேயர் 13:17 படிங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்குள் ஆனபடினால் அவள் துக்கத்தோட அல்ல அவள் சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் போட்டிருக்கா, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் போட்டிருக்கா? கீழ்ப்படியுங்கள் போட்டிருக்கா, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் போட்டிருக்கா? அடங்காத விசுவாசி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் பரிசுத்த பவுல் அன்னைக்கு அடங்குங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. St. Paul, knowing that there would be believers who do not submit themselves, St. Paul has written it so many centuries back. ஊழியக்காரங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன கூட்டம் வச்சாலும் சரி, என்ன ஜெபம் வச்சாலும் சரி, சில விசுவாசி அடங்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காண்டியே இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். No matter what meetings and ordinances given by the servants of God, some believers will go of their own accord. For them, St. Paul has written this. மைக்ல படிங்க இந்த வசனத்தை. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் மாம்சீகமா உங்களை நேசிக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் they don't love you in the carnal sense. மாம்சீகமாக உங்களை நேசிக்கிறதில்லை. They don't love you in the carnal way. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். But they have to give account for your soul. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள். They watch and pray. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள். They condemn and they teach the word of God. அவர்கள் துக்கப்படக்கூடாது. They should not be grieved. அவர்கள் சந்தோஷப்படும்படிக்கு so that they can rejoice. அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். You have to obey and submit yourselves. Sir, ஆண்டவருக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சா போதும் brother. Brother, it is enough that we obey God. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், அது போதும் எங்களுக்கு. We have submitted to God, that is enough for us. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். You should not deceive yourselves. மக்கதோனியா நாட்டு சபையை படித்து பாருங்கள். Look at the church at Macedonia. முன்பு தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். They submitted themselves first to God and then to us. முன்பு தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். First to God and then to us. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 8 வாசிங்கள் 5ஆம் வசனம். verse 5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். First of their own selves. அதோட இந்த வசனம் முடிஞ்சிரலாம்ல. அதோட இந்த வசனம் முடிஞ்சிரலாம்ல. The verse could have ended there. முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதோட இந்த வசனம் முடிஞ்சிரலாம்ல. In the days past they gave themselves to God. அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்க. Next there is another point. பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். And to us as well. யார் இந்த சபையார்? Who are they? மக்கதோனியா நாட்டு சபையார். The church at Macedonia. எப்படி அவங்களால அப்படி ஒப்பு கொடுக்க முடிஞ்சு? How could they do that? 1ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. தேவன் அளித்த கிருபை. In verse 1, because of the grace of God that was bestowed on them. அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை. This was the grace of God given to the church at Macedonia. இருந்தாதான் நடத்திப்புக்கு கீழ்ப்படிய முடியும். Only if you have grace you can submit. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க சும்மா அப்படி இல்ல நம்மளால நடக்க முடியுமா? அப்படி நீ பேசுனா உனக்கு கிருபை இல்ல. If you say, they will say, how can we walk like that? Then you lost the grace. உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? They don't have any work. எல்லா கூட்டத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, அவங்க சொல்லதா செய்வாங்க. They will say, come for all the meetings and prayers. நினைச்சபடி போவோம். We will go as it pleases us. ஒன்னால நடத்திப்புக்கு கீழ்ப்படியலனா
If you உனக்கு can't, கிருபை இல்லைன்னு அர்த்தம். if you can't obey the leading, then you don't have மக்கெதோனியா grace. நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை. The grace that the Lord had given to the church at முன்பு Macedonia. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். First they surrendered themselves to God, பின்பு பரிசுத்தவான்களா எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். and then to ask the servants of God. அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார். That is why St. Paul says, கர்த்தருடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கிறாய், நல்ல காரியம். it is good that you give place to the leading of ஆவியானவருடைய God. நடத்திப்புக்கு கீழ்ப்படிகிறாய், நல்ல காரியம். It is good that you give place to the leading of the Holy Spirit. தேவனுடைய மனதை போதிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரின் நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கறாயா? Are you giving place to the leading of the servants of God who are leading you? இல்லனா அவங்களை துக்கப்படுத்துறியா? Or are you causing grief to them? அவர்கள் சந்தோஷத்தோட செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிறாயா? Are you surrendering yourselves to them so that they can lead you with joy? ஏன் உன்னால அடங்க முடியல? Why can't you ஏன் surrender? உன்னால கீழ்ப்படிய முடியல? Why can't you ஏன் obey? நடத்திப்புக்காரங்களை பகைக்கிற? Why are you hating the servants of நடத்திப்பு God? விரோதமா பேசுற? Why are you speaking against the leading? நடத்திப்பை வெறுக்கிற? Why are you hating the leading? நடத்திப்புக்காரங்களை அற்பமா நினைக்கிற? Why are you thinking that நடத்திப்புக்காரனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற? why are you wasting the word of the saints of உதாசீனம் God பண்ற? and despising the word of நடத்திப்புக்காரங்களை God குறை பேசுற? and speaking falsely about நடத்திப்புக்காரங்களை them? நீ அவமானமா பேசுற? Why are you speaking reproachfully about them? ஒப்பு கொடுக்க முடியாத காரணம் என்ன? Why can't you surrender yourself to the leading? உனக்கு கிருபை இல்ல. You've lost the grace. மக்கெதோனியா நாட்டுக்கு தேவன் அளித்த கிருபை. The grace that the Lord bestowed on church in கர்த்தருக்கு Macedonia. ஒப்பு கொடுத்தார்கள். And they surrendered themselves to பின்பு God. பரிசுத்தவான்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். And then to us. கர்த்தர் ஆவியானவர் மூலம் உன்னை நடத்துகிறார். The Lord leads you through the Holy Spirit. கர்த்தர் பரிசுத்தவான்கள் மூலம் உன்னை நடத்துகிறார். And the Lord is leading you through the Holy Saints of God. கர்த்தர் எங்களை சீயோனாய் வைத்திருக்கிறார். Literally the Lord has made us Zion. சீயோனிலிருந்து தான் வேதம் புறப்படும். And the word of God proceeds from தேவனுடைய Zion. மனதை நாங்கள் தான் உங்களுக்கு போதிக்கிறோம். We can only preach the word of God. தேவனுடைய The mind வழியை of God. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். We cause you to understand the ways தேவ of God. சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். We make you understand the கர்த்தர் will of நடத்திப்புக்கு God. ஒப்பு கொடுக்க வேண்டும். You have to surrender yourself to the leading of ஆவியானவருடைய God. நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Surrender yourself to the leading of the Holy Spirit. பரிசுத்தவாங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே கீழ்ப்படியணும். And implicitly obey to the word of the holy servants of God. மிகவும் சந்தோஷம். 20 பேர் 40 கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். 20 people have attended 40 meetings. நடத்திப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. Surrender themselves entirely to the இவரை leading. பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். When I see them, I am full of joy. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் ஒண்ணும் இல்ல. I don't have any other joy greater than to know that my children are இவர்கள் தான் walking in the எங்களுடைய faith. இருதயத்தை குளிர பண்ணுகிறவர்கள். And they are the ones who cause my heart to be நீங்க comforted. அதிகமா காணிக்கை கொடுக்கிறதுனால அல்ல. Not because if you giving more நேர்ல lot of வந்து எங்களை time, புகழ்றதுனால அல்ல. not coming and flattering us, எங்களை நீங்கள் கனம் பண்ணுகிறதுனால அல்ல. not honoring us. எங்களுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிகிறதுதான் எங்களுக்கு சந்தோஷம். It is joy for us if you obey our leading. சத்தியத்துக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறதுதான் எங்களுக்கு சந்தோஷம். It is a joy for us if you lead a life according to the truth. ஓ, உன்னை இந்த வருஷம் முழுவதும் மனுஷன் நடத்தினானா? Throughout this year, has man led you? பிசாசு நடத்தினானா? Has Satan led you? சுயம் நடத்தினதா? Has self led you? இல்லாவிட்டால் ஆவியானவர் நடத்தினாரா? Or is it the Holy Spirit? பரிசுத்தவான்கள் நடத்திப்புக்கு ஒப்பு கொடுத்தாயா? Have you surrendered yourself to the leading of the Holy கண்களை மூடி Spirit? தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். Let us all close our eyes and analyze ஆண்டவரே, ourselves. இனி வருகிற நாட்களிலாவது Lord, in the days to come, நீதான் என்னை நடத்த வேண்டும். Lord, you have to lead அந்நிய me. தேவன் என்னோடு இருக்க வேண்டாம். I don't need strange gods. அந்நிய வல்லமைகளை நீ நடத்த வேண்டாம். I don't need strange powers. கர்த்தர் ஒருவரே நீ நடத்துவீராக. Lord God, you alone lead me. நல்ல ஒரு காரியம் சொல்றேன். I'd mention one thing. கர்த்தரும் ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் நீ நடத்துனாங்கன்னா நீ சீயோன் புதிய எருசலேமுக்கு போவாய். If the Lord, Holy Spirit and the servants of God lead you, you will end up in Zion, New எழுதி Jerusalem. வச்சுக்கோங்க பைபிள் முதல் பக்கத்துல கர்த்தருடைய வருகைக்கு கண்டிப்பாய் போவாய். You can write down the first page of your Bible because you'll be caught up with the coming of the Lord Jesus Christ. ஆவியானவரும் பரிசுத்தவான்களும் மாத்திரம் உன்னை நடத்துனாங்கன்னா நீ கண்டிப்பா கர்த்தருடைய வருகையில போவ. If the Lord, the Holy Spirit and servants of God lead you, you will be caught up with the coming of the Lord Jesus Christ. சந்தேகமே இல்லை. There is no question சீயோன் about it. புதிய எருசலேம் உனக்கு தான். Zion and New Jerusalem belong to you. கர்த்தர் உன்னை நடத்தணும், ஆவியானவர் நடத்தணும், பரிசுத்தவான்கள் நடத்தணும். The Lord should lead you, the Holy Spirit should lead you, and the எந்த sons of God வல்லமையும் should உன்னை lead you. நடத்த கூடாது. You should not allow any other powers to ஒருவேளை lead இந்த you. வருஷத்துல நீ தவறாக நடத்தப்பட்டிருக்கிறது உண்மை. Perhaps it is true that you've been led in the wrong way this ஆண்டவரிடத்தில் year. மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடுங்கள். But you have to repent to the Lord. கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Shall we close our eyes and be on our ஆண்டவரிடத்தில் knees? சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தவறாக நடத்தப்பட்டிருக்கிறது Say உண்மை. unto the Lord, Lord, it is true that I've been led in the wrong way. மனுஷர்கள் என்னை நடத்தினார்கள் ஆண்டவரே. Lord, men have led us. என்னுடைய சுயம் என்னை தவறாக நடத்தி இருக்கிறது. Our self has led us in the wrong way. பிசாசு கூட என்னை பாவம் செய்யும்படியாக பல விதங்களை நடத்தி இருக்கிறார். Satan is also leading us in the wrong way to make us sin. ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நான் தூரமாய் போனது உண்டு. It is true that we went far away from the leading of the Holy பரிசுத்தவான்களுடைய Spirit. நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்காதது உண்டு. It is true that we not surrendered to the leading of the Holy Spirit. ஆண்டவரே, Lord, கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துவீராக. Holy Spirit alone lead us. அந்நிய தேவன் இனி என்னை நடத்த வேண்டாம். We don't need strange gods to lead us. வருஷ கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். In the end of the year, make a ஒரு decision. புதிய உடன்படிக்கை பண்ணுங்கள். Let us make a new covenant. உங்களை
உங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுங்கள். You consecrate yourself. ஆண்டவரிடத்தில் வாயை திறந்து சொல்லுவாயாக. Open your mouth and say to the Lord, கர்த்தாவே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. Lord, you lead us. இனி முதற்கொண்டு From the going மனுஷன் என்னை forward, நடத்த வேண்டாம். men should not lead us. அடிமைகள் என்னை ஆள வேண்டாம். Slaves should not rule over us. சேதனமில்லாத பெலிஸ்தர்கள் என்னை ஆள வேண்டாம். We don't need uncircumcised Philistines leading us. உலக மனுஷர்கள் என்னை நடத்த வேண்டாம். Worldly men should not lead us. பாவிகள் என்னை நடத்த வேண்டாம். Sinners should not lead us. துன்மார்க்கர்கள் என்னை நடத்த வேண்டாம். The sinners should not lead us. பிரஜாதிகள் என்னை நடத்த வேண்டாம். We don't need the people of the world to lead us. அசுத்தமான மனிதர்கள் என்னை நடத்த வேண்டாம். We don't need unholy men to lead us. கெட்ட நண்பர்கள் என்னை நடத்த வேண்டாம். We don't need false friends to lead us. ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக. Lord, you lead us. சுயம் என்னை நடத்த வேண்டாம். We don't want self to lead மனசு us. மாம்சம் விரும்பினபடி நான் நடக்க வேண்டாம். I should not walk according to my own will and சுய என்னை நடத்த வேண்டாம். I should not allow self will to lead me. கர்த்தர் என்னை நடத்துவீராக. Lord, you lead me. ஆவியானவர் என்னை நடத்துவீராக. Spirit of God, you lead me. பிசாசு என்னை நடத்த வேண்டாம். Satan should not lead me. அவன் என்னை தூண்டி விட வேண்டாம். He should not instigate me. அவனுடைய ஏவுதலுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டாம். I should not surrender myself to his நான் instigation. பாவம் செய்ய வேண்டாம். I should not commit sin. இனி நான் ஆவியானவருக்கே கீழ்ப்படிவேன். I will obey the Holy Spirit. எத்தனை பேர் மனம் திரும்புகிறீர்கள்? How many of you want to எத்தனை repent? பேர் கண்ணீரோடு அறிக்கை செய்கிறீர்கள்? How many of you want to confess with tears? முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். Those possible, be on your knees and look கர்த்தர் at உங்களை God. தொடுகிற நேரம். A time when the Lord is going to touch you. கர்த்தர் உங்களை நடத்த போகிற நேரம். A time when the Lord is going to இனி lead you. கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Makes a promise that he will lead you. இதுவரைக்கும் தவறாக நடத்தப்பட்டது உண்மை. It is true that you've been led in the wrong ஆனால் way thus இன்றைக்கு far. கர்த்தருடைய வலது கையை பிடிக்கிறார். But today the Lord is taking hold of your right உன்னை hand. கர்த்தர் இனி நடத்த போகிறார். The Lord is going to lead you. ஆவியானவர் நடத்தட்டும். May the Spirit of God lead you. பரிசுத்தவான்கள் நடத்தட்டும். Sons of God lead you. நீதிமான் கொட்டுவது தலைக்கு எண்ணெய் போல இருக்கிறது. And if it is good for the அதை Son of அள்ள God to admonish தட்டாதே. me, அதை அள்ள தட்டாதே. do not waste that. அதுதான் உனக்கு ஆரோக்கியம். That is a health for you. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். That is a blessing for you. பரிசுத்தவான்கள் உன்னை கடிந்து கொள்ளட்டும். Let the sons of God அவர் admonish உன்னை you. கண்டனம் பண்ணி எச்சரிக்கட்டும். Let them admonish and lead எல்லாம் you உன்னுடைய ஆத்துமா அவருடைய பிரயோஜனத்துக்காக. for the blessing of your soul, கிறிஸ்துவின் பூரணத்துக்கு நேராக நீ போவதற்காக. so that you can be led to the perfection of Christ. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் நடத்துகிறார். Through the Holy Spirit, Holy Saints of God, the Lord is leading you. ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். And they are the ones who அவர்தான் give account for your soul. ஜெபிக்கிறவர்கள். They are the ones who watch and pray for your soul. கிருபையினால ஒப்புக்கொடு. Surrender yourself through grace, through their leading. மக்கதனிய நாட்டில் சபைக்கு தேவன் அளித்த கிருபை. The grace that the Lord gave to the church அதே in கிருபை Macedonia. கர்த்தர் நமக்கும் தருகிறார். The same grace the Lord is giving us as well. கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பாயாக. Surrender yourself to the Lord. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒப்புக்கொடுப்பாயாக. Surrender yourself to the servants of God. கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். Receive the grace of God. ஆவியானவருக்கு இடம் கொடு. Surrender yourself to the Holy மனுஷ Spirit. நடத்திப்பு வேண்டாம். You don't need the leading of man. பிலிப்பை ஆவியானவர் நடத்தினாரே. Philip was led by the Holy Spirit. பரிசுத்த பவுலை ஆவியானவர் நடத்தினாரே. St. Paul was led by the Holy Spirit. சிமியோன் ஆவியின் ஏவுதலினால தேவாலயத்துக்கு வந்தானே. Simeon came into the temple of God through the நாமும் leading of the ஆவியானவருடைய Holy Spirit. ஏவுதலுக்கு கீழ்ப்படிவோம். Let us also ஆவியானவராலே நடத்தப்படுவோம். Let us be led by the Holy Spirit. மனுஷிக வல்லமை வேண்டாம். Not the power of man. பிசாசு நம்மை நடத்த வேண்டாம். Let not Satan lead us. சுயம் நம்மை நடத்த Let வேண்டாம். not self lead us. ஆவியானவரே நீ நடத்தும் என்று சொல்லுங்கள். May the Holy Spirit lead us. பரிசுத்தவான்களை இனிமே நடத்துவார்கள். May the holy servants of God lead வலதுபுறம் me, இடதுபுறம் சாயாதபடிக்கு. so that I don't go to the right or the left. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு. So that I don't go to the right or the left. அக்கரைக்கு போய் பத்திரமாய் சேருவோம். So that I can reach the other சீயோன் shore புதிய எருசலேமை போய் சேருவோம். and reach Zion and New Jerusalem. ஹல்லேலூயா.